ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் லைஃப்பில் நிறையா கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க. அழுகணும்னு தோணும், யாராச்சும் கூட வழி காமிக்க மாட்டாங்களான்னு தோணும், யார்கிட்ட சொல்லி அழுகுறதுன்னு தெரியாது, கட்டி பிடிச்சி அழுகுறதுக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க. இந்தமாரி ஒரு சூழ்நிலையில் வழி தெரியாமல் தவிக்கிறீங்களா? ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்காதான்ட்டு ஏங்குறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். கடைசி வரைக்கும் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் இந்த வீடியோ அனுப்பிச்சிருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு அனுபவிக்கிற கஷ்டம் வலிங்க எல்லாமே எதனால் ஏன் நடக்குது, எதனால் நடக்குது, நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்ட்டுன்னு சம்டைம்ஸ் நம்ம யோசிப்போம். அதெல்லாம் எல்லாமே ஒரு காரணத்தோடு தான் நடக்குது. ஆனால் அந்த கஷ்டத்துலேயும் வழியிலையும் அதை நம்ம புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறதில்ல. எக்ஸாம்பிள், உங்கள் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ வேலை தேடுறீங்க, கிடைக்கவே இல்லை. சுற்றி இருக்கிறவங்களாம் அவங்கள அவமானப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க. நீங்கள் ட்ரை பண்ணாமல் இல்லை, நிறையா ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் அப்பயும் வேலை கிடைக்கல. ஆனால் கூட இருக்கிறவங்க புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. என்னடா நம்ம இவ்வளோ ட்ரை பண்ணுறோமே, ஆனால் நம்ம எடுக்கிற முயற்சி யாரும் பாராட்டாமல் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்களே மனசை அப்படின்னு உங்களுக்கு யோசிக்க தோணும். நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், சுற்றி இருக்கிறவங்க மறந்துடுங்க. யார் என்ன சொல்கிறாங்களோன்னு எதுவுமே கேட்காதீங்க. நம்ம லைஃப்பில் ஒரு விஷயம் அது கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக ஆணுச்சுன்னா, இல்லை அந்த விஷயம் டிலேவாக ஆணுச்சுன்னா, அதெல்லாம் நம்ம பண்ண பாஸ் கர்மா. இந்த ஜென்மத்தில் நம்ம எதுவும் பண்ணியிருக்க மாட்டோம். மேபி போன ஜென்மத்தில் நம்மளோட பொசிஷனை நம்ம தப்பாக யூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை அடுத்தவங்களுக்கு நம்ம பதவியில் இருக்கிறப்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம். இல்லை நம்ம என்ன தப்பு வேணாலும் செஞ்சுருக்கலாம். அதனால் நம்ம இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு அந்த ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு பயங்கர டிலேவாக ஆகலாம். இல்லை நம்ம வேறு விதத்தில் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்கலாம் போன ஜென்மத்தில். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஜாதகத்தில் சனி பகவான் ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்களுக்கு டிலேவாக ஆகிற மாரி ஒரு பொசிஷனில் இருக்கலாம். நீங்கள் எதுவுமே வருத்தப்படாமல், எதுவுமே கவலைப்படாமல் தைரியமாக கடவுளை நம்பி ஏதாச்சும் ஒரு கடவுள் உங்களுக்கு இஷ்டமான கடவுளை நினச்சி ஒரு 21 டேஸ் இல்லைனா 48 டேஸ், 21 நாளோ இல்லை 48 நாளோ நீங்கள் உங்கள் இஷ்ட கடவுளை நினச்சி ஒரு சங்கல்பம் எழுதுங்க. நான் சொல்கிற இந்த ப்ரேயர்ஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று 21 டேஸ் செய்யலாம், இல்லைனா 48 டேஸ் செய்யலாம். நான் சொல்கிற இந்த சிம்பிள் மெத்தட் ஃபாஸ்டிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 100% சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு விதின் 48 டேஸ் இல்லைனா விதின் 55 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ஜாப் ஆஃபர் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த சங்கல்பம் எப்படி எடுக்கணுன்னா, நீங்கள் உங்கள் இஷ்ட கடவுள், உங்களுக்கு இஷ்ட கடவுள் இல்லைன்னா இல்லை உங்களுக்கு எந்த கடவுள் ரொம்ப பிடிக்குமோ அவங்கள நினச்சிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு நான் முருகருக்கு சொல்கிறேன். இப்போ உங்கள் இஷ்ட கடவுள் முருகராக இருந்தாக்கா நீங்கள் ஒரு சின்ன ஒரு அவரோட ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட முருகர் ஃபோட்டோ இல்லைன்னா சின்னதாக நீங்கள் பிரிண்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைனா முருகர் வேல் கூட ஓகே. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லோரும் முருகர் ஃபோட்டோ பிக்சர் வச்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெய்லி ஃபர்ஸ்ட் டே காலங்கத்தில் வெள்ளனையாக ஒரு பிரம்ம முகூர்த்தம் டைம் ஏந்தி குளிச்சுட்டு முருகர் மீனுக்கு ஃபர்ஸ்ட் டே அன்றைக்கி உங்கள் விஷயம் சொல்லி நான் இத்தனை நாள் 21 டேஸ் இல்லைனா 48 டேஸ் நான் உங்களுக்கு சங்கல்பம் எடுக்கிறேன், இந்த விரதம் எடுக்கிறேன். என்னத்துக்கு எடுக்கிறேன்னு உங்கள் பிரார்த்தனையை முருகர்கிட்ட மனசார வேண்டுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் விரதத்தை எப்படி எடுக்க போகிறீங்க அந்த சங்கல்பத்தை நீங்கள் சொல்லணும். இப்போ நீங்கள் 48 டேஸும் நீங்கள் நான்வெஜ்ஜி சாப்பிடாம வெறும் வெஜிடேரியனாக சாப்பிட்றதா இருந்தாக்கா இந்தமாரி நான் ஃபுல் 48 டேஸ் நான்வெஜ்ஜை விட்டுட்டு நான் வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்டு இந்த விரதத்தை எடுக்கிறேன்னு நீங்கள் சொல்லலாம். இல்லைனா நான் இந்த 48 டேஸும் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்ற மாரி நீங்கள் சங்கல்பம் எடுக்கலாம். ஆனால் அந்த 48 டேஸும் என்ன நீங்கள் ஒரு வேளை சாப்பிட்டாலும் அது வெஜிடேரியனாக மட்டும்தான் இருக்கணும்.
ஸோ நீங்கள் 48 டேஸ் வெறும் வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்லாம், இல்லைனா ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு விரதம் எடுக்கலாம். இல்லை 21 டேஸ் வந்து நீங்கள் வந்து வெறும் பால் மட்டும் சாப்பிட்டு விரதம் எடுக்கிறேன்னா எடுக்கலாம். பட் உங்கள் ஹெல்த் கண்டிஷன் பார்த்துக்கோங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாரி இருக்கணும் உங்கள் ஹெல்த் கண்டிஷன். உங்களுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு 21 டேஸும் பால் மட்டும் சாப்பிட்டு விரதம் எடுக்காதீங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஹெல்த் கண்டிஷன் பார்த்துட்டு எப்படி நீங்கள் விரதம் எடுக்க போகிறீங்களோ எடுங்க. நம்ம எப்படி விரதம் எடுத்தாலும் நம்ம முழு மனசோட உண்மையான அன்போட நம்ம வந்து முருகர்கிட்ட நம்ம பிரார்த்தனை வச்சுருந்தா கண்டிப்பாக அந்த முருகர் வந்து உங்கள் வேண்டுதல் நிறைவேற்றி வைப்பார். ஸோ இப்போ நான் சொல்கிறது வந்து முருகருக்கு நீங்கள் விரதம் எடுக்கிறதுனா எப்படி எடுக்கிறதுன்னு இந்த மெத்தட்டை பாருங்கள். நான் சொன்ன மாரி அவர்கிட்ட உங்கள் பிரார்த்தனையை வச்சுட்டு உங்கள் வீட்டில் வேல் இருந்துச்சு இல்லை முருகர் படம் இருந்துச்சுன்னா நீங்கள் அவர் முன்னுக்கு ஒரு 6 அகல் விளக்கு இருக்குல்ல, 6 அகல் விளக்கு எடுத்து அதில் வந்து நெய் தீபம் ஏற்றுங்க. 6 அகல் விளக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 அகல் விளக்கு நெய் தீபம் நீங்கள் ஏற்றணும் டெய்லி. நீங்கள் 21 டேஸ் விரதம் எடுத்திங்கன்னா 21 டேஸும் நீங்கள் வந்து நெய் தீபம் ஏற்றணும் 6 அகல் விளக்கில். 48 டேஸ் எடுத்துருந்தீங்கன்னா அந்த 48 நாளும் நீங்கள் வந்து அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றுங்க. ஏற்றிட்டு ஏதாச்சும் ஒரு மந்திரத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மந்திரமும் படிக்கணும்னு இல்லை, ஏதாச்சும் ஒரு மந்திரம். நீங்கள் முருகரோட காயத்ரி மந்திரம் படிக்கணுன்னா நீங்கள் படிக்கலாம். இல்லை ஓம் சரவண பவாயை வந்து நீங்கள் வந்து 108 தடவை டெய்லி சொல்கிறேன்னா சொல்லலாம். இல்லை நீங்கள் கந்த சஷ்டி கவசம் நீங்கள் படிக்கிறனாலும் படிக்கலாம். இல்லை வந்து வேல்மாறு படிக்கிறதா இருந்தாலும் படிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி ஒரு நாள் தவறாமல் டெய்லி காலங்கத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏஞ்சி விளக்கு 6 அகல் விளக்கு நெய் விளக்கு ஏற்றி 6 மணிக்கு நீங்கள் வந்து இந்த கந்த சஷ்டி கவசமோ இல்லை வேல்மாறலோ இல்லை ஓம் சரவண பவாயன்ற மந்திரமோ நீங்கள் வந்து படிக்கணும். டெய்லி ஒரு நாள் தவறாமல் படிச்சுட்டு அவருக்கு வந்து நெய் வைத்து ஏதாச்சும் நீங்கள் வைங்க. பழம் வைக்கலாம், நீங்கள் பாயாசம் வைக்கலாம், பால் வைக்கலாம், உங்களுக்கு என்ன வைக்க தோணுதோ அவருக்கு வச்சுட்டு இந்த மந்திரத்தெல்லாம் படிச்சுட்டு அவருக்கு வச்சு நெய் வைத்துட்டு நீங்கள் வந்து அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டு மித்தவங்களுக்கும் நீங்கள் கொடுங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கிட்டேயே எங்கேயாச்சும் ஒரு கோவில் இருந்துச்சுன்னா, முருகர் கோவில் இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு அந்த கோவிலில் போயிட்டு அவருக்கு வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமையோ வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிட்டு உங்களால் பன்னீர் வாங்கி கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா வாரத்தில் ஒரு நாள் அவருக்கு போயிட்டு பன்னீர் வாங்கி கொடுங்க. இல்லைன்னா பால் வாங்கி கொடுக்க முடிஞ்சுன்னா வாரத்தில் ஒரு நாள் போயிட்டு அவருக்கு பால் வாங்கி கொடுங்க. இல்லை என் வீட்டுக்கிட்ட கோயில் இல்லை, முருகர் கோயில் இல்லைன்னா உங்களால் முடிந்தது உங்கள் இடத்துக்கிட்ட யாருக்காச்சும் உங்களுக்கு வந்து ஒரு ஆளுக்காச்சும் நீங்கள் உங்கள் கையால் சாப்பாடு வாங்கி கொடுக்க முடிஞ்சுன்னா வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமையோ நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுங்க. சாப்பாடு வந்து பெரிய நல்லா நிறையா வாங்கி கொடுக்கணும்னு இல்லை, உங்களால் முடிஞ்சது நீங்கள் அவங்களுக்கு டீ வாங்கி கொடுக்கலாம், காஃபி வாங்கி கொடுக்கலாம். இல்லைன்னா உங்களால் முடிஞ்சது என்ன முடியுமோ அதை செய்யுங்க வாரத்தில் ஒரு நாள். இதை தொடர்ந்து 21 நாள் செஞ்சுட்டு வாங்க. 21 நாள் நீங்கள் விரதம் எடுத்திங்கன்னா 21 நாள், 48 நாள் விரதம் எடுத்திங்கன்னா 48 நாள். ஆனால் நீங்கள் கேட்டிங்கன்னா 21 நாள் நீங்கள் எடுக்கிறத விட 48 நாள் எடுங்க. அதுதான் உங்கள் மைண்டும் ரெடி பண்ணும், உங்கள் மனசையும் வந்து கடவுள்கிட்ட கொண்டு போவோம். அந்த 48 நாள் வந்து உங்கள்கிட்ட நிறையா சேஞ்சஸ் தெரியும். நீங்களே வந்து நீங்கள் உங்களை உணருவீங்க, நம்ம எங்கே தப்பு பண்ணோம், எதில் நம்ம சரி பண்ணோம், நம்ம லைஃப்பை வந்து எப்படி மாற்றணும். உங்கள் மனசில் வந்து அந்த முருகரே வந்து உங்கள் மனசுலேருந்து உங்களுக்கு வந்து வழி காமிப்பார். நீங்கள் என்ன செய்யணும், எங்கே போய் ஜாப் அப்ளை பண்ணணும். இந்த 48 நாள் நீங்கள் விருதம் எடுக்கிறப்ப உங்களுக்கே தன்னால் உங்கள் மனசில் நீங்கள் உணருவீங்க, நம்ம லைஃப் அடுத்த கட்டத்தில் கொண்டு போகிறதுக்கு நம்ம என்ன முயற்சிகள் எடுக்கணும்னு. கடவுள் வந்து உங்கள் மனசில் உட்காந்து அவரே பேசுவார், அவரே வழி காமிப்பார். நீங்களே எல்லாமே சொந்தமாக செய்ய ஆரம்பிப்பீங்க. அதனால தான் நான் வந்து இந்த 21 டேஸை விட 48 நாள் நீங்கள் விரதம் எடுக்கிறது இன்னும் நல்லதுன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் கேட்கலாங்க, இதெல்லாம் வந்து உண்மையாக நடக்குமான்னு. ஆமாங்க நடக்கும். ஏன்னா இது என் லைஃப்பில் நடந்ததை தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். என் லைஃப்பில் நடந்த விஷயத்த நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எதுக்காக ஷேர் பண்ணுறேன்னா, எனக்கு நடந்த இந்த நல்லது அடுத்தவங்களுக்கும் நடக்கணும். எனக்கு நடந்த இந்த விஷயம் மித்தவங்களும் அனுபவிக்கணும். எனக்கு நடந்த இந்த பிளெஸ்ஸிங்ஸ், எனக்கு கிடைச்ச இந்த பிளெஸ்ஸிங்ஸ் மித்தவங்களுக்கும் கிடைக்கணும்னு நான் உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணுறேன்.
நம்ம சம்டைம்ஸ் நினைப்போம் இதெல்லாம் வந்து நடக்குமா அப்படின்னு டவுட்ஃபுல்லாக இருப்போம். ஆனால் நானும் ஒரு காலகட்டத்தில் வந்து இதெல்லாம் அவ்வளோ நம்பினதில்லை. நான் ஒன்ஸ் வந்து இந்த விரதத்தை ஆரம்பித்து நான் கடவுள்கிட்ட நெருங்க அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, கடவுள் வந்து நேரடியாக பேச மாட்டார், கடவுள் நம்மக்குள்ளேயே இருக்கார். நம்மளை அவரை நினச்சி நம்ம விரதம் எடுக்கிறப்ப, தியானம் பண்ணுறப்போ, ஒரு பிரச்சனையில் இருக்கிறப்ப அவரை நம்ம மனசுலேயே நம்மளுக்கு வந்து வழி காமிப்பார். நம்ம அடுத்தது என்ன செய்யணும், அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணும், என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு அவர் வழி காமிப்பார். நம்ம மனசுக்கு சொல்கிறத கேட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப எல்லாம் சரியாக நடக்கும். ஸோ நீங்கள் அது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு 48 டேஸ் நான் சொன்ன மெத்தடில் விரதத்தை எடுங்க. உங்களுக்கு வந்து எங்கே ஜாப் அப்ளை பண்ணோம், எங்கே போகணும் வந்துட்டுன்னு அடுத்த ஆன்சரு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கடவுள் கண்டிப்பாக காமிக்காருங்க. ஸோ இந்த பூஜை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி வேலை கிடச்சிச்சா, கடவுள் வழி காமிச்சான்னு நீங்கள் காமெண்ட் பண்ணுங்கள்.